தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பைக்ஸு கார்கள் எல்லாமே வந்து நம்ம ரொம்பவே லுக்காக பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர். ஸோ அதை பற்றின ஒரு பிரத்யேகமான வீடியோ தான் இது. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆடோஃபோவி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பற்றின சில விஷயங்கள் இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோவால் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அதுக்காக எடுத்த ஒரு டாபிக் தான் இந்த வீடியோ. இப்போ ஸ்பீடோமீட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போகக்கூடிய ஸ்பீடை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து காரோ இல்லை பைக்லையோ வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய காரோட வீலோ இல்லை பைக்கோடைய வீலோ எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்பீடோமீட்டரில் எந்த அளவுக்கு ஸ்பீட் போகுது அப்படிங்கிறது கிளியராக காமிக்கும். அடுத்ததாக ஓடோமீட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஓடோமீட்டர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஓடோமீட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும். ஸோ பொதுவாகவே இந்த ஸ்பீடோமீட்டருக்கு கீழே சின்ன ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ஒரு சில இதில் டிஜிட்டலாகவும் ஒரு சில இதில் அனலாகவும் இருக்கும். மேக்ஸிமம் டிஜிட்டல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வரக்கூடிய கிலோமீட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓடோமீட்டர் எதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு பைக் சர்வீஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இது பயன்படும். இல்லை நம்ம ஒரு மைலேஜை செக் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு பர் லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட் எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குது. ஸோ அப்போ இதை செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும். ஸோ இல்லை இன்கேஸ் நீங்கள் ஓஎல்எக்ஸில் விற்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களும் கிலோமீட்டர்ஸை கேட்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடோமீட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டேக்கோமீட்டர். ஸோ பொதுவாகவே டேக்கோமீட்டருக்கும் ஸ்பீடோமீட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டேக்கோமீட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஜினுடைய ஸ்பீட், அதாவது இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு ரன் ஆகுது, சக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்பார்க்கிங் நடக்குதோ அதுக்கேற்றது போல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்கோமீட்டர் வந்து உங்களுக்கு அந்த குறிமுள் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ டிஜிட்டலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டேக்கோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டரை விட ஒரு வேல்யூ ஒரு படி அதிகம் அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா இன்ஜினுடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணது இல்லையா. ஸோ அதனால் இப்போ இந்த டேக்கோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஜினுடைய ஸ்பீடு, ஸோ இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த விஷயங்கள் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெவல்யூஷன் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்கோமீட்டர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து ஏறுது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சின்னதாகவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ பொதுவாகவே டேக்கோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஜினுடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதும், ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீலுடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதும் ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டிராஃபிக்ஸ்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி நீங்கள் நியூட்ரல் நார்மலாக எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் நியூட்ரல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிமுள், அதாவது டேக்கோமீட்டருடைய குறிமுள் நகருமே தவிர உங்களுக்கு ஸ்பீடோமீட்டருடைய குறிமுள் வந்து சுத்தமாக நகராது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பேசிக் கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்கோமீட்டர் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை எண்ட் மாடல்ஸில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ கார்ஸு, ஸோ அதே போல் ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண முடியும். பட் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ளெண்டர், ஹீரோ, பேஷன் ப்ரோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு சில காரணங்களாக இருக்கலாம், பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய விலைக்கு இந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய ராயல் என்ஃபீல்டு பைக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப டேக்கோமீட்டர் பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா அவங்களுடைய டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வந்து இல்லை கொஞ்சம் கூடுதல் பைசா கொடுத்தீங்க, அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாவே அவங்களே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோவில் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர் பற்றி கிளியராக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. மீண்டும் நல்ல ஒரு போய் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.